This video is sponsored by SPO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல் ஃபீமேல் நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நார்மலாக உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் கர்ம வினை பயன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே டிட் ஃபார் டேர், அதை ஒரு பழி எடுக்கிற நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்லாம் கிடையாது. மோஸ்ட்டாக எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நாம் ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா அதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் தான் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. கர்மா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே உங்கள் உச்சந்தலையிலேருந்து ஒரு அடி கை வச்சுக்கோங்க. ஒரு அடி கை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் கர்ம வினை பயன். உங்களை சுற்றிக்கிட்டே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம காற்றை கண்ணால் உணர முடியாதோ அதே மாதிரி தான் நம்மளோட கர்ம வினை பயனும் நம்ம முழுமையாக உணர முடியாது. நம்மளோட கர்ம வினை பயன் வந்து நம்ம உச்சந்தலைக்கு மேலே ஒரு அடி கை வச்சிங்கன்னா அந்த அடி அகலம் எவ்வளோ அகலம் இருக்கோ, எவ்வளோ தூரம் உங்கள் தலைமையில் வைக்கிறீங்களோ அந்த தூரத்தில் தான் வந்து உங்கள் கர்ம வினை பயன் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற கர்ம வினை பயன் உடனடியாக நம்மளை வந்து சேரும். என்ன சொல்கிறது, விதை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி செஞ்சிட்ருக்கிறீங்களோ அதுக்கேற்ற கர்ம வினை பயன் தான் நம்மளை வந்து சேரும். அது நீங்கள் கல்யாணமாக இருக்கலாம், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை குட்டிலாம் இருக்கலாம். எல்லாமே இப்போ திடீர்னு நடந்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஜென்மத்தில் ஏதாச்சும் ஒரு பந்தத்தில் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த நட்பு ரீதியாகவோ அந்த எப்படி சொல்கிறது அவங்களோட கர்ம வினைகள் காரணமாகவோ அவங்களோட ஏற்பட்ட பந்தங்கள் மூலமாக தான் உங்களுக்கு வரக்கூடியதாக கர்ம வினை பயன். கர்ம வினை பயன் வந்து அப்படி ஈஸியாலாம் நம்ம வந்து எதையுமே கணிச்சு எடுத்துக்க முடியாது. இப்போ நமக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது கூட கர்ம வினை பயன் காரணமாக தான் நம்ம குழந்தை நமக்கு பிறந்து வருது. நமக்கு நல்ல கர்ம வினை பயன் இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள் வந்து பெற்றோரை மதிக்கக்கூடியங்களாகவும் சொன்ன பேச்சை கேட்கக்கூடியங்களாகவும் எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கூடிய குழந்தைங்களாக வந்து நமக்கு கிடைப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு குழந்தை நம்மகிட்ட பிறந்த குழந்தை நமக்கு சொன்ன பேச்சு கேட்காம நிறையா பிடிவாதம் பண்ணுது அப்படின்னா அது கூட கர்ம வினை பயன் காரணமாக தான். நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதாச்சும் ஒரு பிடிவாதம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ணது உங்களுக்கு திருப்பி உணர்த்தக்கூடிய வகையில் தான் குழந்தைங்களே வந்து பிறப்பாங்க. இது நம்புற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இதுதான் உண்மையும் கூட. கர்ம வினை பயன் இன்னது தான் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமோ நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நம்மளை சுற்றி வந்து அமையும். அதுக்கேற்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழவும் முடியும். நம்ம கர்ம வினை பயனுக்கு ஏற்றது நல்லது பண்ணியிருந்தாலும் நல்லதை நம்ம அனுபவிச்சாகணும், கெட்டது பண்ணியிருந்தாலும் நம்ம கெட்டதை அனுபவிச்சாகணும். அதுக்காகத்தான் அந்த பிறவியை நம்ம எடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம கர்ம வினை பயன் குறையணும் அப்படின்னா நம்ம மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமல் நடந்தோம்னாவே போதுமானது. நன்றி.